இப்போ ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் காலையில குடிக்கிற காஃபில சேர்க்கிற சர்க்கரையா இருக்கட்டும், இல்ல நீங்க வண்டிக்கு போடுற பெட்ரோலா இருக்கட்டும், ம் இது எல்லாமே உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்டரியில கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ப்ராசஸ தாண்டி தான் வருது. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல உங்கள அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தை கூட்டிட்டு போக போறோம். ஆமா, அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உலகம். கரெக்ட். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட அடிப்படை ஆதாரம் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ், அதாவது ட்ரீம் ஆப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட விரிவான தயாரிப்பு விளக்க குறிப்பேடு. இவங்க இண்டஸ்ட்ரியல் ஃபில்ட்ரேஷன்ல ஸ்பெஷலிஸ்ட், அதாவது தொழில்துறை வடிகட்டுதல். எக்ஸாக்ட்லி. பொதுவா நாம ஃபில்டர் அப்படின்னாலே வீட்ல இருக்கிற டீ வடிகட்டியோ இல்லனா தண்ணி சுத்திகரிக்கிற மிஷினையோ தான் நினைப்போம். ஆனா ஒரு மாபெரும் தொழிற்சாலையில இந்த வடிகட்டுதல் எப்படி நடக்குது அப்படிங்கறத அலசுறது தான் நம்மளோட மிஷன். கண்டிப்பா. ஏன்னா இது சும்மா ஏதோ குப்பைகளை அகற்றுற வேலை கிடையாது. நீங்க ஒரு ஃபேக்டரிக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கும், அதாவது எக்ஸாக்ட் ப்ராசஸ் நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட வடிகட்டிகளை உருவாக்குறாங்க. கஸ்டம் பில்ட் ஃபில்டர்ஸ்னு சொல்றீங்க? ஆமா. எந்த பொருளை வடிகட்ட போறோம், அது எவ்வளோ சூட்ல இருக்கு, என்ன ப்ரெஷர்ல இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணுவாங்க. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் டாக்குமெண்ட்ல இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தொழில்நுட்பம் நம்ம தினசரி வாழ்க்கையில எந்த அளவுக்கு இரண்டரை கலந்திருக்குன்னு பாருங்களேன். உணவுல இருந்து ஆரம்பிச்சு கனரக தொழிற்சாலைகள் வரைக்கும் இருக்கு. ஆமா ஆமா. உணவு மற்றும் பானங்கள் துறையில பாத்தீங்கன்னா தேன், குளுக்கோஸ், அப்புறம் அக்வாகல்ச்சர் எல்லாத்துக்கும் இவங்க ஃபில்டர் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஆயில் அண்ட் கெமிக்கல் துறையில கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய், அச்சுமை, அதாவது பிரிண்டிங் இங்க், இதையெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க. அப்புறம் அந்த உருகிய கந்தகம், அதான் மோல்டன் சல்ஃபர். எனக்கு இங்க தான் ஒரு பெரிய சந்தேகம் வருது. வீட்ல இருக்கிற காஃபி ஃபில்டர்னா அது ஒரு திரவத்துக்கு மட்டும்தான். ஆனா இனிமையான தேன்க்கும் ரொம்ப ஆபத்தான இந்த உருகிய கந்தகத்துக்கும் ஒரே நிறுவனம் எப்படி ஃபில்டர்களை உருவாக்க முடியும்? இது எப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. இது ரொம்ப நல்ல கேள்வி. இங்கதான் அந்த இன்ஜினியரிங் மேஜிக் நடக்குது. அதாவது ரெண்டு பொருளோட இயற்பியல் தன்மையும் முற்றிலுமா வேற. இப்போ தேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பிசுபிசுப்பான ஒரு திரவம். ஆமா, கொஞ்சம் தடிமனா இருக்கும். கரெக்ட். அதோட விஸ்கோசிட்டி ரொம்ப அதிகம். அதை ஃபில்டர் பண்ண ரொம்ப பிரஷர் தேவைப்படும். ஆனா அதே நேரத்துல தேன்ல இருக்கிற அந்த இயற்கையான சத்துக்களோ சுவையோ மாறிடக்கூடாது. சோ அந்த ஃபில்டர் ரொம்ப ஜென்டலா வேலை செய்யணும். ஓஹோ, அப்போ அந்த மோல்டன் சல்ஃபர்? அது நேர் எதிர். உருகிய கந்தகம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கெமிக்கல். அது ரொம்ப அதீத வெப்பத்துல உருகிய நிலையிலே இருக்கும். லேசா சூடு குறைஞ்சா கூட பைப்புக்குள்ளேயே பாறை மாதிரி உறைஞ்சிடும். மை காட்! அப்போ வடிகட்டும் போது உறைஞ்சிராதா? உறைஞ்சிடக்கூடாது. அதனாலதான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபில்டருக்கு உள்ளேயே ஒரு ஹீட்டிங் ஜாக்கெட் வச்சு டிசைன் பண்றாங்க. அந்த ரசாயன தன்மையை தாங்கிறதுக்கான ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. அட, தேனுக்கு யூஸ் பண்ற ஃபில்டரை இதுக்கு போட்டா என்ன ஆகும்? அடுத்த செகண்டே உருகிடும், இல்லன்னு நம்ம வெடிச்சிடும். அதனாலதான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் தங்களை வெறும் வடிகட்டி தயாரிப்பாளர்கள்னு சொல்லிக்காம 30க்கும் மேற்பட்ட பயன்பாடுகளுக்கான சிறப்பு தீர்வுகள், அதாவது ஸ்பெஷலைஸ்டு சொல்யூஷன்ஸ் தர்றவங்கன்னு சொல்றாங்க. இப்போ புரியுது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சயின்ஸ். சரி, இந்த பொருட்கள் பத்தி பேசும்போது தான் தோணுது, இதெல்லாம் எவ்ளோ நுணுக்கமா வேலை செய்யுது. அதாவது மைக்ரோ லெவல்ல எப்படி நடக்குதுன்னு பாப்போம். மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல நடக்கிற ஃபில்ட்ரேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டு. ஆமா, ஏன்னா இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல சப்மைக்ரான், ப்ரீகோட், பாலிஷிங்னு சில வார்த்தைகளை பார்த்தேன். அதுவும் இல்லாம லிக்விட் பிரிப்பு, அப்புறம் வினையூக்கி மீட்பு, அதாவது கேட்டலிஸ்ட் ரெக்கவரின்னு எல்லாம் இருக்கு. எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? நாம வடிகட்டுதல்னாலே ஒரு திடப்பொருளையும் திரவத்தையும் பிரிக்கிறதுன்னு தானே நினைக்கிறோம். டீ தூளையும் டீயையும் பிரிக்கிற மாதிரி. ஆனா லிக்விட் செப்பரேஷன்னா ரெண்டு திரவங்களை எப்படி பிரிக்க முடியும்? அதாவது எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா கலந்திருந்தா அது எப்படி பிரிக்கிறதுன்னு கேக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ரெண்டுமே லிக்விட் ஆச்சே. அப்புறம் அந்த வினையூக்கி மீட்புன்னு சொல்றாங்களே, அது ஏதோ ரொம்ப கடினமான வார்த்தையா இருக்கே. இது உண்மையிலே ஒரு ஃபேக்டரிக்கு அவ்வளோ முக்கியமா? கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட அந்த லிக்விட் செப்பரேஷன் பத்தி சொல்றேன். ரெண்டு திரவங்கள், குறிப்பா ஃபார்மா இல்லனா கெமிக்கல் ப்ராசஸ்ல எமல்ஷன் மாதிரி கலந்துருக்கும். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒன்னா இருக்கும். ஓகே. அத பிரிக்க சாதாரண வலைகள் எல்லாம் செட் ஆகாது. இங்க கோலசர்,
கொலசர் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றாங்க. இந்த ஃபில்டர் என்ன பண்ணும்னா அந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய திரவ துளிகளை ஒன்னோட ஒன்னு மோத வைக்கும். மோத வச்சு. மோதும்போது சின்ன துளிகள் எல்லாம் சேர்ந்து பெரிய துளிகளா மாறும். அது பெருசானதும் அதோட அடர்த்திக்கு ஏத்த மாதிரி ஈஸியா பிரிஞ்சிடும். இது ஒரு பியூர் சயின்ஸ். வாவ்! அப்போ வடிகட்டுறதுங்கிறது வெறும் சல்லட போடுறது இல்ல, ஒரு பொருளோட தன்மையே மாற்றி பிரிக்கிறது. ஆமா. அடுத்து நீங்க அந்த கேட்டலிஸ்ட் ரெக்கவரி பத்தி கேட்டீங்கல்ல, அது சும்மா ஏதோ கெமிக்கலை தூய்மைப்படுத்துற வேலைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது முழுக்க முழுக்க பல கோடிகளை மிச்சப்படுத்துற ஒரு பொருளாதார தீர்வு. பல கோடிகளா? எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனை வேகப்படுத்த பிளாட்டினம், பல்லேடியம் மாதிரியான ரொம்ப விலை உயர்ந்த ரசாயனங்களை, அதாவது வினையூக்கிகளை யூஸ் பண்ணுவாங்க. பிளாட்டினமா? நகை செய்யற பிளாட்டினம் தானே? அதேதான். அதோட பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் முடிஞ்சதும் அந்த பிளாட்டினம் பவுடர் திரவத்துல ரொம்ப நுண்ணிய அளவுல கலந்திருக்கும். இப்போ நீங்க சப்மைக்ரான் ஃபில்டர்களை யூஸ் பண்ணி அதை வடிகட்டலன்னா நீங்க பல கோடி ரூபா மதிப்புள்ள பிளாட்டினத்தை அப்படியே சாக்கடையில ஊத்துறீங்கன்னு அர்த்தம். மை காட்! அப்போ அது ஃபில்டர் பண்ணி மறுபடியும் எடுத்துடுவாங்களா? ஆமா, அதான் ரெக்கவரி. சப்மைக்ரான் அளவுல, அதாவது நம்ம தலைமுடியோட தடிமன்ல 1000ல் 1 பங்கு அளவுல இருக்கிற துகள்களை கூட இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் ஃபில்டர்கள் தடுத்து நிறுத்தி அந்த பிளாட்டினத்தை மீட்டுடும். நிஜமாவே இது மைண்ட் ப்ளோயிங். அப்புறம் அந்த பாலிஷிங் ஃபில்ட்ரேஷன் ஒன்னு படிச்சேன். பாலிஷிங் அப்படிங்கிறது ஃபைனல் டச். ஒரு ப்ராடக்ட், குறிப்பா மருந்து பொருள்கள் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 100% தூய்மையா இருக்கணும், அதுல எந்த அசுத்தமும் இல்லைங்கிறத உறுதி பண்ற அப்சல்யூட் பியூரிட்டி ஸ்டெப் தான் அந்த பாலிஷிங். ஓகே, இவ்ளோ நேரம் நாம தயாரிக்கப்படுற பொருட்கள் எவ்ளோ தூய்மையா வருதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வருது. இந்த பொருட்களை எல்லாம் பிரம்மாண்டமான இயந்திரங்கள் தானே உருவாக்குது. ஆமா. அப்போ அந்த இயந்திரங்களை யாரு பாதுகாக்கிறது? இந்த டாக்குமெண்ட்ல நீர் மற்றும் பயன்பாட்டு மேலாண்மை, அதாவது வாட்டர் அண்ட் யூட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னு ஒரு பெரிய செக்ஷன் இருக்கு. அது ரொம்பவே முக்கியமான பகுதி. இதுல ஆற்று நீர் வடிகட்டிகள், கூலிங் டவர் வடிகட்டிகள், பைப்லைன் ஸ்கேல் ரிமூவல், ஸ்ப்ரே நாசில் பாதுகாப்பு, பயாலாஜிக்கல் growth ஃபில்ட்ரேஷன் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இத பாக்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. இது சரியான சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன தோணுது? ஒரு தொழிற்சாலைய நம்ம ஒரு மனித உடலா கற்பனை செஞ்சுக்குவோம். அந்த ஃபேக்டரியில ஓடுற குழாய்கள் எல்லாம் நம்ம உடம்புல இருக்க ரத்த நாளங்கள் மாதிரி. அந்த நாளங்கள்ல எந்த அடைப்பும் ஏற்படாம பாதுகாக்கிற நம்ம சிறுநீரகங்கள், அதாவது கிட்னி மாதிரி இந்த ஃபில்டர்கள் செயல்படுதா? வாவ், ரொம்ப பெர்ஃபெக்டான அனாலஜி. 100% உண்மை. ஒரு மனுஷனுக்கு கிட்னி ஃபெயில் ஆனா மொத்த உடம்பும் எப்படி கொலாப்ஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபேக்டரியும். அப்போ அந்த பைப்லைன் ஸ்கேல் ரிமூவல்ங்கிறது கொலஸ்ட்ரால் மாதிரி அடைக்கிறத தடுக்கிறதா? எக்ஸாக்ட்லி. தண்ணியில இருக்கிற தாதுக்கள் காலப்போக்குல குழாய்க்குள்ள பாறை மாதிரி படிஞ்சிரும். அதை ஆரம்பத்திலே தடுக்கலன்னா பிரஷர் அதிகமாகி பைப் பிடிச்சிரும். அதான் ஸ்கேல் ரிமூவல். ஹோஹோ. அப்புறம் அந்த ஸ்ப்ரே நாசில் பாதுகாப்புனா என்ன? நாசில்ங்கிறது ஸ்ப்ரே பண்ற ஒரு சின்ன டியூப். அதுக்கே அவ்ளோ பெரிய பாதுகாப்பு? ஏன்னா அந்த நாசலோட தொலை ஒரு ஊசி முனை அளவுக்கு தான் இருக்கும். அதுல ஒரு சின்ன மணல் துகள் மாட்டினா கூட அந்த ஸ்ப்ரே நின்னுடும். ஒரு சின்ன அடைப்பு அந்த மொத்த உற்பத்தியும் நிறுத்தி பல கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால தான் அந்த நாசலுக்கு முன்னாடியே ஒரு ஃபில்டரை வைக்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம். அந்த உயிரியல் வளர்ச்சி வடிகட்டுதல், பயாலஜிக்கல் growth ஃபில்ட்ரேஷன்னு சொன்னாங்களே, ஒரு ஃபேக்டரிக்குள்ள என்ன செடியா வளரப்போகுது? செடி இல்ல, பாசிகள் வளரும். ஃபேக்டரிக்குள்ள பாசியா? ஆமா, கூலிங் டவர்ஸ்னு இயந்திரத்தோட சூட்டை குறைக்கிற இடத்துல எப்பவுமே வெதுவெதுப்பான தண்ணி இருக்கும். அது பாசிகள், பாக்டீரியாக்கள் வளர ரொம்ப ஐடியலான இடம். அந்த பாசிகள் வளர்ந்து குழாயை அடைச்சிடுச்சுன்னா இயந்திரங்கள் சூடாகி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ பாசிகளை வடிகட்டுறதும் ஃபில்டரோட வேலைதானா? ஆமா, அந்த பயாலஜிக்கல் growth ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னா ஃபேக்டரியே இயங்க முடியாது. வாவ், இவ்வளவு சிக்கலான நுட்பமான தேவைகள் இருக்குன்னு இப்பதான் புரியுது. சரி, இத வர்த்தக ரீதியா, அதாவது பிசினஸ் ஆங்கிள்ல எப்படி கையாள்றாங்கன்னு பாப்போம். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் தங்களோட சிறப்பம்சங்கள்ல சிறிய அளவு முதல் பெரிய அளவு வரை எல்லா கெப்பாசிட்டிக்கும் ஃபில்டர் தரோன்னு சொல்றாங்க. பல நிறுவனங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டுகளை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஏன் சின்ன ஸ்கேல்ல இருந்து தர்றோம்னு சொல்றாங்க? ஒரு தொழிற்சாலைக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எந்த ஒரு புது தயாரிப்பையும் எடுத்த உடனே பெரிய ஃபேக்டரியில லட்சம் லிட்டர் கணக்குல தயாரிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு சின்ன பைலட் பிளான்ட்ல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ, அந்த லேப் மாதிரி இருக்கிற செட்டப்லயா? ஆமா, அங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 லிட்டர் வடிகட்டுற மாதிரி ஒரு சின்ன ஃபில்டர் தேவைப்படும். இப்போ ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அந்த சின்ன ஃபில்டரை கஸ்டம் பில்ட் பண்ணி தராங்க.
அது சக்சஸ் ஆனதும் அதே கம்பெனி அந்த ப்ராசஸை உலகளாவிய அளவுல பெரிய ஃபேக்டரிக்கு மாத்தும்போது மாபெரும் ஃபில்டர்களையும் செஞ்சு தராங்க. ஓஹோ, சின்ன ஃபில்டர் ஒருத்தர்கிட்டயும் பெரிய ஃபில்டர் வேற ஒருத்தர்கிட்டயும் வாங்கினா குவாலிட்டி மாறிடுமோ? எக்ஸாக்ட்லி. டிசைன் மாறினா ப்ராடக்டோட குவாலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் அடி வாங்கிடும். பைலட் பிளான்ட்ல கிடைச்ச ரிசல்ட் பெரிய ஃபேக்டரியில கிடைக்காது. அதனால தான் ஒரே நிறுவனத்துக்கிட்ட எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் வாங்குறது வர்த்தக ரீதியா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. அதுவும் இவங்க பான் இந்தியா மற்றும் குளோபல் சப்ளை பண்றதால விற்பனைக்கு பிந்தைய சேவை, அதாவது ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்டும் ஈஸியா கிடைச்சிடும்னு டாக்குமெண்ட்ல சொல்லிருக்காங்க. ஆமா, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப அவசியம். சூப்பர். இந்த டாக்குமெண்ட்டை சும்மா படிக்கிறத விட இப்படி அலசும் போதுதான் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு புரியுது. நீங்க அடுத்த முறை ரொம்ப தூய்மையான தேனை சுவைக்கும் போதோ இல்ல உயிர் காக்கும் மருந்துகளை எடுத்துக்கும் போதோ உங்க கண்ணுக்கு தெரியாம பின்னாடி உழைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கஸ்டம் பில்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபில்டர்ஸை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையோட தரத்தை உயர்த்துறதுல இந்த ஃபில்டர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆமா. சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம மைக்ரான் அளவுலயும் பாசிகள் வளராம தடுக்கிற அளவுக்குமான தொழில்நுட்பத்தை பத்தி பார்த்தோம். ஆனா வருங்காலத்துல நம்ம சுற்றுச்சூழல்ல நுண்நிகழிகள், அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தல் அதிகமாயிட்டு வருது. அது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. அதை எதிர்கொள்ள எதிர்காலத்தோட தொழில்துறை வடிகட்டிகள் அணு அளவுல, அதாவது அட்டாமிக் லெவல்ல செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா? ஒருவேளை அப்படி அட்டாமிக் லெவல் ஃபில்ட்ரேஷன் வந்தா அது நம்ம உலகத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கும்? இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல முடிச்சுக்கலாம். அடுத்த முறை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம். கண்டிப்பா. தொடர்ந்து கவனிச்சிட்டு இருங்க. இது உங்களுக்கான தி டீப் டைவ்.